பாதி எல்லா பொருளும் எடுத்துற இந்த பொருள் எப்படி உங்களுக்கு வந்து சேரும்? இதை ஸ்டோர்ல கூட நாங்கள் ஸ்டோர்ல வாங்கி தப்புங்களா? தப்பா இருந்ததுக்கு நான் ஆளுங்க வச்சுக்காரு, நான் அப்படிதான் பண்ணுவேன், நான் தருவேன் அப்படின்னு பேச்சு பேரு கிடையாது. ராமகிருஷ்ண மரத்தில் கொஞ்சம் பொருள் கொடுத்தாங்க, பாதி பொருளை எடுத்துட்டான். ஏற்கனவே பாதி பொருளை திருடிட்டான் சார் அவன். கொடுக்க சொன்னா கொடுத்துருவாங்க. நாங்க ரேஷன் கடையில தான் கேட்க போனோம், ஏடிஎம் கேட்கற நாங்க கேட்க போல. அவங்க ஏரியாக்குள்ள அராஜகம் என்ன சார் அப்படி அராஜகம்? நாங்க தான் கொடுப்போம்னு சொல்லி ஆளுக்கு ஒரே அராஜகம் சார். எல்லாத்தையும் அடி கேட்டா நாங்க தான் இது பண்ணோம், அடிக்கிறோம், நாங்க தான் கொடுப்போம். எடுத்துக்கிட்டாங்க சார். நாங்க போய் கேட்க போனோம், ரேஷன் கடையில கேட்க போனோம். என்னன்னு கேட்க போனோம்னா, சார் இது உங்க டியூட்டி தானே, நீங்க எப்படி இந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வந்து 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி வீட்டு வீட்டுக்கு ரேஷன் கடையில டோக்கன் வழங்கணும்னு சொல்லியிருந்தாரு. அந்த டோக்கனை வந்து எல்லாமே ஏடிஎம் கேக்காரங்க வாங்கிட்டாங்க. நாங்க வந்து ரேஷன் கடையில கேட்க போனோம், அது எப்படி எல்லாம் ஏடிஎம் கேக்கார கொடுக்கலாம், நீங்க வந்து ரேஷன் கடையில தான் இதை கொடுக்கணும்னு கேட்க போன கொடுமையினால இந்த பொதுமக்களை இந்த மாதிரி அடிச்சுட்டு நகர செயலாளர் சன்னிதான் அடிக்க சொல்லியிருக்காரு. அடிக்க சொல்லி அடிச்சுட்டு இங்க பாருங்க பயிருக்கு பாருங்க எப்படி அடிபட்டுக்குன்னு சொல்லிட்டு சண்முகம் அடிக்க சொல்லி நகர இது வார்டு செயலாளர் வெங்கடேஷ் தான் இந்த மாதிரி பண்றாங்க. வெங்கடேஷ் சன்னு தான் இந்த மாதிரி பண்றாங்க. ஒருத்தர் அடிச்சா 5 லட்சம் தரேன்னு சொல்றாங்க. எப்படி இதெல்லாம் நடக்குது? பொதுமக்கள் எப்படி நம்பி இருக்கிறது? இந்த ஏடிஎம்கே கட்சி இனி எப்படி பொதுமக்கள் நம்பி நாங்க ஓட்டு போடுறது? இப்பவே இந்த மாதிரி பண்றாங்க. நகர செயலாளர் வந்து அசால்ட்டா பெரியாஸ்பத்திரி சொல்லிட்டு போறாரு, பாத்துக்கோங்க எங்கால பாத்துக்கோங்கன்றாரு. அப்ப அடிப்பட்டவங்க எப்படியே பந்திருக்கணுமா? எல்லாத்துக்குமே நகர செயலாளர் வந்து ஒரே ஒருத்தருக்கு மட்டும் அடிச்சவனே சொல்லிட்டு போறாரு, நாங்க பாத்துக்கிறோம். இதெல்லாம் கேட்ட சொல்றாரு அவங்க எல்லாம் ஜான் பாண்டியா எகின்ஸ்ட் பார்ட்டியா? எப்படி எகின்ஸ்ட் பார்ட்டியா? பொதுமக்கள் கேட்டா எகின்ஸ்ட் பார்ட்டிங்களா? இதை வந்து தட்டி கேட்கணும், முதலமைச்சர் வந்து இதை தட்டி கேட்கணும். இல்லைனாக்கா நாங்க வந்து எலிக்கல் பகுதியில எல்லாருமே ஓட்டு வந்து போட மாட்டோம் ஏடிஎம் கேட்கணும்.